இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் கோல்டுன்னுவோம், ETF கோல்டுன்னுவோம், இல்லை ரியல் கோல்டு கையில் வாங்கி வைக்கணுமான்னு பார்ப்போம், இல்லை காயினா வாங்கலாமா, இல்லை பாரா வாங்கலாமாலாம் இருக்குது. நீங்கள் ஆபரணமாகவே வாங்கி வைங்க போதும். ஏன்னா நீங்கள் காயினாவோ பிஸ்கட்டாவோ வாங்கினீங்கன்னா அவசரத்துக்கு கொண்டு பேங்க்கில் வச்சு பணம் எடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க லோன். ஆபரணத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஆபரணமாகவே வாங்குங்க. அதுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம்னா பெர் ஹெட் இவ்வளோன்னு முடிவு பண்ணிக்கிறோங்க. நார்மலாக எக்கானமிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெர் ஹெட்டுக்கு 100 கிராமாக வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வாங்க முடியாட்டாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பிள்ளைகளுக்கு நான் 50 கிராம் வாங்கி வச்சுட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மோட்டிவேஷனாக இருக்கலாம். தங்கத்தை பற்றி இன்னைக்கு பேசுறதுனால, தங்கம் எதுக்காக வாங்குகிறோம், எவ்வளோ வாங்கணும், மினிமம் எவ்வளோ வாங்கி வைக்கணும், அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற டிசைட் பண்ணி அதை வாங்கிக்கிட்டே இருங்க. அதான் தங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன்.